இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நான் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த பாம்பாம் டிசைன் வச்சு இந்த ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி நான் தைச்சேன் அப்படிங்கிறத வந்து இன்னொரு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நான் வந்து தைச்சி காமிக்கிறேன். இப்போ தனியாக கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வாங்க எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை வச்சு அளவு வந்து கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கிறோமோ ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரி வரணும் அளவு. அதனால் அதை கரெக்டாக அந்த அளவுக்கு மாத்திரம் வந்து கட் பண்ண பீஸை வந்து தொலைச்சிடாதீங்க. ஒரு ஸ்லீவ் என்ன அளவில் வந்து கட் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ நீங்கள் இதை வந்து ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த பப் ஸ்லீவ் மாதிரி வரும். அந்த ரெண்டு பீஸும் வந்து ஒரே அளவுக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவை வந்து தைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் வந்து பார்த்து போட்டுக்கிறோங்க. போட்டு கரெக்டாக இதை தைச்சி முதல்ல திருப்புறதுக்கு முன்னாடி நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி விரலை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா மடங்கும். மடித்து தையல் போட வேணாம். நல்லா கையில் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஷேப்புக்கு வந்து தையல் போட்டுருங்க. இதை நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குருங்க. நல்லா ஷார்ப்பாக அந்த கரெக்டாக அந்த நம்ம அந்த வெட்டி இருக்க அந்த கார்னரை நீட்டாக தைச்சி எடுத்துருங்க. கரெக்டாக இந்த இடத்த மாத்திரம் நல்லா நீட்டாக கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஷார்ப்பாக அந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக வந்து இங்கே சும்மா அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக வந்து திரும்பும். தள்ளி தள்ளி கட் பண்ணிக்கிறோங்க. கட் பண்ணிவிட்டு இதை கையை உள்ளே விட்டு இதை வந்து வெளியில் எடுத்துக்கிறோங்க அந்த பீஸை. நான் ப்ளைனாக வந்து நிறைய இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து போட்டிருக்கேன். அதாவது ப்ளைன் கிளாத் மாத்திரம் வச்சு எப்படி அடிக்கிறது அப்படின்னு. இப்போ இதில் இந்த பாம்பாம் டிசைன் வச்சு எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து விட்ருக்கோம். இருந்தாலும் இந்த ஊசியை வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்து இழுத்துக்கிறோங்க. இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுக்கிறோங்க. அப்போ தான் நீட்டாக வரும். அந்த லைனிங் வந்து வெளியில் தள்ளாமல் இருக்கணும். நல்லா கையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறோங்க. இதை கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ இந்த ப்ளைனாக இருக்க இதுக்கு மாத்திரம் வந்து இப்போ டிசைன் ரெடி பண்ணலாம். இப்போ நான் ரெண்டு கிளாத், அதாவது சிங்கிள் கிளாத்தாக ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த பீஸ் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து நான் உள்ளே வைக்கிறதுக்காண்டி இந்த கிளாத் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிசைன் வந்து நான் ஆல்ரெடி வந்து நிறைய நெக்குக்கு அந்த டிசைன் வைக்கணும். அதனால அந்த பாம்பாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்ல பக்கம் பார்த்துக்கிறோங்க எந்த பக்கம் வைக்கிறது அப்படின்னு. கரெக்டாக இதை வச்சுக்கிறோங்க. அந்த இதில் வச்சு அப்படியே தையல் போட்டுருங்க. நல்லா ஒட்டில் வந்து போடுங்க. ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அளவு வந்து இந்த கேப் வந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து தையல் போடுங்க. நான் வந்து 3 பீஸ் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பீஸ் எடுத்துக்கிறோங்க. இப்போ அது மேலே வந்து இந்த பீஸை வந்து அதை வச்சுக்கிறோங்க. கரெக்டாக அந்த பீஸ் அதுக்கு மேலே வச்சு இதில் வந்து தையல் போட்டுருங்க. நம்ம தர்மாக்கோல் அப்படிங்கிறதுனால உள்ளே வச்சுருக்கிறது இந்த பாம்பாமுக்கு வந்து தர்மாக்கோல் தான் வச்சுருக்கேன். அதனால நமக்கு வந்து நீட்டாக ஊசி வந்து உடையாது. நல்லா நீட்டாக வந்து வரும். பாருங்கள்.
நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த கிளாத் அதில் போட்டு தைச்சி திருப்பிடுங்க. இப்போ இதை மடித்து இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு நீட்டாக அதுக்கப்புறம் வந்து தையல் ஓட்டுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இதில் வந்து வச்சுக்கிறங்க. இந்த டிசைன் வந்து கரெக்டாக இதுக்கு நேராக வரணும். அதுக்கு நேராக வச்சு அதில் வந்து தையல் போட்டுருங்க. டிசைன் வந்து கரெக்டாக அந்த கேப்பில் வரணும். தையல் அதில் விழுந்துடாமல் கரெக்டாக இதில் வந்து இன்னொரு தையல் போட்டுருங்க. சாரியோட கலர் இதுதான். நம்ம ஆல்ரெடி கிளாத் வந்து வீல் உள்ளர விட்டுருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை வந்து ஓவர்லாக் இருந்தால் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து முடிச்சுட்டு இதுக்கு வந்து பிசுறு இல்லாமல் கரெக்டாக ஓவர்லாக் போட்டுருவேன். நல்லா நீட்டாக. இப்போ உங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக பார்த்துக்குருங்க. சென்ட்ரு பார்த்துட்டு ஸ்லீவ் எவ்வளவுக்கு வந்து அளவு இருக்கோ அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி அதை எடுத்து விட்டுக்குறோங்க. இப்போ 2 ஸ்லீவும் அந்த கரெக்டாக அந்த டிசைனோட நீட்டாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இன்னொரு ஸ்லீவும் காமிக்கிறேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள், அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.